இன்னைக்கு ஒரு காரியத்தை பற்றி பார்க்க போறோம். என்ன சத்தியத்தை, என்ன உண்மையை வேதம் நமக்கு கற்றுத் தருகிறதுன்னு எபேசியர் 1 அதிகாரம் 7 வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 1 அதிகாரம் 7 வசனம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வந்திருக்கிறது. இதை குறித்த உண்மையை, சத்தியத்தை வேதம் நமக்கு போதிக்கிறது. மீட்பு அப்படின்னா என்ன? ஏதோ ஒன்றில் மாட்டிக்கிறாங்க, மீட்டு எடுக்கிறாங்க இல்லையா, அதுதான் மீட்பு. ஸோ அந்த மீட்புன்ற வார்த்தையிலேயே நமக்கு ஓரளவு அர்த்தம் விளங்குகிறது. ஆனால் வேதம் மீட்பு என்று சொல்லும்போது என்ன சொல்ல வருதுன்னு சொன்னால், அடிமை சந்தையிலிருந்து ஒரு மனிதனை விலை கொடுத்து மீட்டெடுப்பது, விலை கொடுத்து வாங்கி மீட்டெடுப்பது. இன்னைக்கு ஆடு மாடு சந்தையில் விற்கிறாங்க இல்லையா, அது போல் அந்த காலத்தில் மனிதர்களை அடிமை சந்தையில் விற்றாங்க பாருங்க. மனிதர்களை அடிமைகளாக ஆடு மாடு விற்கிற மாதிரியே வாங்கலாம், விற்கலாம், அந்த மாதிரி இருந்தது பாருங்க அந்த காலத்து உலகத்தில். அப்போது நீங்கள் வீட்டுக்கு ஆள் வேணும், உங்களுக்கு ஒரு அடிமை வேணும்னா சந்தையில் போய் காசு கொடுத்து வாங்கிட்டு வரலாம், வாங்கிட்டு வந்து நீங்கள் வச்சுக்கலாம். அடிமைகளை எல்லாரும் அப்படி தான் நடத்தினாங்க. அப்போது வேதம் இயேசு நம்மை மீட்டெடுத்தார் என்று சொல்லும்போது என்ன சொல்ல வருகிறது? நாம் ஏதோ ஒன்றில் அடிமைப்பட்டு கிடந்தோம். ஏதோ ஒன்றுன்னு என்ன? பாவத்தின் பிடியிலே, பிசாசின் பிடியிலே, உலகத்தின் பிடியிலே, அக்கிரமங்களிலே, பாவங்களிலே மரித்தவர்களாய் கிடந்தோம். அப்படி சிக்கி சீரழிந்து போன நம்மை இயேசு தம்முடைய ரத்தத்தை கிரயமாக கொடுத்து மீட்டு எடுத்தார். ஆனால் இயேசுவனுடைய மீட்பு வெறும் மீட்டெடுக்கிறதோடு நின்றுல பாருங்க. அவர் என்ன பண்ணுகிறார்? மீட்டெடுத்து நம்மை விடுதலையாக்கி விடுகிறார். வழக்கமாக மனிதர்களை அடிமை சந்தையில் வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்க? காசு கொடுத்து வாங்கி தங்க வீட்டில் கொண்டு போய் அடிமையாக வச்சுப்பாங்க, அதுக்கு தான் வாங்குறதே. ஆனால் இங்கே நம்முடைய ஆண்டவர் என்ன செய்கிறாரா? தம்முடைய ரத்தத்தையே கிரயமாய் கொடுத்து இந்த அடிமை சந்தையிலிருந்து நம்மை விலை கொடுத்து வாங்கி நம்மை விடுதலை ஆக்கி விடுகிறார். ஹல்லேலூயா! அதுதான் பாருங்க கிறிஸ்தவ மீட்பு. இதுதான் சிலுவையின் மூலமாக நமக்கு நடந்திருக்கிறது. அப்போ இந்த மீட்பு என்பதே நமக்கு எதை காண்பிக்கிறது? பாவத்தின் பிடியிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து இயேசு நம்மை மீட்டெடுத்தார். அவருடைய ரத்தத்தை கிரயமாய் கொடுத்து நம்மை மீட்டெடுத்தார் என்பதை அது காண்பிக்கிறது. இந்த நாட்களில் சிலுவை தியானத்தில் அதிகமாக நம்ம ஈடுபடுவோம் இல்லையா? இன்றைக்கு அதை குறித்து பார்ப்போம். சரி, நம்மை மீட்டெடுத்தார் என்று சொல்லுகிறது இல்லையா? அந்த மீட்பினால உண்டாகக்கூடிய நன்மைகள் என்ன? நிறைய இருக்கு, ஏராளமாக இருக்கு. ஒரு சில காரியங்களை சொல்கிறேன் பாருங்க. ஒன்று நித்திய வாழ்வு நமக்கு உண்டாயிருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியுது ஒன்று, பைபிளில் நிறைய வசனங்கள் அதுக்கு இருக்கு. ரெண்டாவது பாவ மன்னிப்பு. இங்கே எபேசியர் 1:7 வாசிக்கிறோம் இல்லையா? பாவ மன்னிப்பாகிய மீட்பு. அப்போ அந்த மீட்பின் மூலமாய் பாவ மன்னிப்பு நமக்கு கிடைக்கிறது. நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம் என்று வேதம் சொல்லுகிறது. நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாக்கப்பட்டோம் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் சுவிகார புத்திரரானோம் என்று வேதம் சொல்லுகிறது. பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து பிடியிலிருந்து மீட்டெடுக்கப்பட்டோம் என்று வேதம் சொல்லுகிறது. தீத்துவில் வாசிக்கிறோம், 1 பேதுருவில் வாசிக்கிறோம். தேவனோடு சமாதானம் நமக்கு உண்டாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இதெல்லாம் மீட்பினாலே வந்த நன்மைகள், ஆசீர்வாதங்கள் பாருங்க. இன்னொரு மிகப்பெரிய நன்மை என்ன தெரியுமா? இத்தனை நன்மைகளை தந்த தேவன் இன்னொரு மிகப்பெரிய ஒரு நன்மை வச்சிருக்கிறார். அது என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியாகிய தேவன் மீட்கப்பட்ட நமக்குள்ளாக இப்பொழுது வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா! இதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு பாக்கியம் பாருங்க. இயேசு வந்தார், மீட்பின் வேலையை செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டார், அவ்வளவுதான். அப்படி கிடையாது பாருங்க. அவர் போய் என்ன செய்தாராம்? பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார். இன்றைக்கு ஆவியானவர் எங்க இருக்கிறார்? மீட்கப்பட்ட ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஆவியானவர் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 19-20 நம்ம அதை வாசிக்கிறோம் பாருங்க. நாமே தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம், பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்குள்ளாக, எனக்குள்ளாக வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா! இதுதாங்க மீட்பினால வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். கடவுளே, வானாதி வானங்களும் கொல்லக்கூடாத அந்த இறைவன் நம்முடைய உள்ளத்துல வந்து வாசம் பண்ணுகிறார். இது நம்முடைய கற்பனைக்கும் எட்டாத ஒரு காரியம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இதுதான் ஆண்டவராகிய இயேசு நம்மை மீட்டெடுத்தின் மூலமாக நமக்கு தந்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். என்ன? தேவனே நம்முடைய உள்ளத்துல வந்து வாசம் பண்ணி விட்டார். சரி, இந்த மீட்பு குறித்து புதிய ஏற்பாட்டில்
நிறைய போதனைகளை நம்ம பார்க்குறோம் இல்லையா? புதிய ஏற்பாட்டில் போதனைகள் இருக்கிறது. ஆனால் அந்த மீட்பினால் உண்டாகக்கூடிய நன்மைகள், ஆசீர்வாதங்களை பற்றி பழைய ஏற்பாட்டிலே நிழலாட்டமாய் பல சம்பவங்கள் இருக்கிறது. இது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் ஒன்றும் புதுசாலாம் ஒன்றும் பேசிட்டு இல்லை, எல்லாருக்கும் தெரிந்த காரியங்களை தான் பேசுகிறேன். அதை தான் இன்றைக்கு உங்களுக்கு நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். அது என்ன சம்பவம்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்தார் இல்லையா? அது எதற்கு நிழலாட்டமாக இருக்கிறது? அது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? தேவன் நம்மை இயேசுவின் ரத்தத்தின் மூலமாய் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வெளியே கொண்டு வந்தாரே, அதற்கு அடையாளமாக இருக்கு பாருங்க. ஆகவே தான் இன்னைக்கு அந்த சம்பவத்தை நம்ம கொஞ்சம் சுருக்கமாக படிக்க போகிறோம். அதில் என்னதான் அடங்கி இருக்கு? ஏன்னா புதிய ஏற்பாட்டில் போதனை இருக்கு, ஆனால் உண்மையிலே என்ன நடந்தது அதற்கு நிழலாட்டமாக இருக்கிற ஒரு சம்பவத்தை பார்க்கும்போது தான் அந்த முழுமையான படம் நமக்கு தெரிய வரும் பாருங்க. இதை நம்ம எங்க வாசிக்கிறோம்? முக்கியமான காரியம் சங்கீதம் 105:37. இது எப்படி நிழலாட்டமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்தது அதை பற்றி சொல்லுது பாருங்க. இது யாத்திராமத்தில் நடந்தது, நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஆகவே அந்த வசனங்களுக்குள்ள போகாம இதை குறித்து சொல்லுகிற ஒரு வசனத்தை சங்கீதத்திலிருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். சங்கீதம் 105:37. அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. நல்லா கவனிச்சிங்களா? எப்படி நம்மை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தாரோ அதே போல நம்முடைய மீட்புக்கு அடையாளமாக பழைய ஏற்பாட்டிலே தேவ ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டார்கள். அது நம்முடைய மீட்புக்கு நிழலாட்டமாய் அடையாளமா இருக்கு பாருங்க. அங்கு என்ன செய்தார் அவர்களுக்கு? இந்த வசனம் சொல்லுகிறது, அவர்களை புறப்பட பண்ணினார். இந்த ஒரு வசனத்தை தான் நம்ம கவனிக்க போறோம். புறப்பட பண்ணினார் என்று சொல்லுகிறது. அதை நல்லா கவனிச்சிங்களா? இந்த அடிமைத்தனத்திலிருந்து அவங்களா வெளியே வந்துடல, அவர்கள் புறப்பட்டார்கள்னு சொல்லல பாருங்க. அப்பொழுது அவர்கள் வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லல. புறப்பட்டார்கள் சொன்னா அவங்களே கிளம்பி வந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஆனா இங்க வசனம் எப்படி சொல்லுகிறது? வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அப்போ அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவங்களை வெளியே கொண்டு வந்தது, அந்த எகிப்திலிருந்து அவர்களை புறப்பட பண்ணினது தேவன். எப்படி நம்மை அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து கிடந்த நம்மை, பாவத்தின் பிடியிலே பிசாசின் பிடியிலே அடிமைகளாய் கிடந்த நம்மை எப்படி தேவன் ரத்தத்தை விலைக்கிரயமா கொடுத்து மீட்டெடுத்தாரோ வாங்கினாரோ அதே போல பாருங்க, அதுவும் தேவ செயல், இதுவும் தேவ செயல். ஆகவேதான் வசனம் என்ன சொல்கிறது? புறப்பட பண்ணினார் என்று. இதுதாங்க மீட்பு. மீட்பு என்பது, ரட்சிப்பு என்பது நாமே நமக்கு உண்டாக்கி கொள்கிற ஒரு காரியம் அல்ல, இது தேவன் நமக்கு செய்கிற ஒரு காரியம். ஆகவேதான் எபேசியர் 2:8 நம்ம என்ன வாசிக்கிறோம்? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அப்ப இந்த மீட்பு என்பது, இந்த ரட்சிப்பு என்பது தேவன் நமக்கு தருகிற ஒரு ஈவு, அது ஒரு கிஃப்ட் பாருங்க. இயேசு என்னும் மிகப்பெரிய ஒரு ஈவை நமக்கு கொடுத்தார் தேவன். கிறிஸ்துமஸ் சமயத்தில் அது குறித்து நான் பேசினேன். மிகப்பெரிய ஈவாக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கப்பட்டார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஈவை கொடுத்திருக்கிறார். அது என்ன? ரட்சிப்பு என்கிற ஈவு, மீட்பு என்கிற ஈவு. இந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை வெளியே கொண்டு வந்து விட்டார் பாருங்க. அதை தான் நம்ம இங்கே வாசிக்கிறோம். ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க. புறப்பட்டார்கள் சொல்லல, அவர்களை புறப்பட பண்ணினார். ஆமென். அப்ப அருமையானவர்களே, இந்த மீட்பின் செயல் முழுக்க முழுக்க தேவனுடைய செயல். இதுல உங்களுக்கும் பங்கு இல்லை, எனக்கும் பங்கு இல்லை. ரொம்ப முக்கியம், நம்ம கவனிக்கணும். இதுல நீங்களும் நானும் செய்ய வேண்டியது எதுவுமே கிடையாது பாருங்க. தேவன் நம்மை மீட்டெடுத்தார், அவ்வளவுதான். அவர் அந்த செயலை செய்யும் போது விசுவாசித்து நாம் ஒரு காரியத்தை செய்யணும், அவ்வளவுதான். அதுக்கு மேல நாம செய்ய வேண்டியது எதுவுமே கிடையாது பாருங்க. அந்த விசுவாசத்தை கூட அவர் தான் நமக்கு கொடுத்தார். அவர் விசுவாசத்தை கொடுக்கலன்னா, ஆவியானவர் நமக்குள்ள விசுவாசத்தை கொடுக்கலன்னு சொன்னா, ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நம்ம ஆண்டவர் ரட்சகர் என்று விசுவாசித்திருக்க முடியாது பாருங்க. அப்போ எல்லாமே தேவ செயல். அதை தான் மீட்பு குறித்து முதலாவது நம்ம புரிஞ்சுக்கணும். ரட்சிப்பில் இருக்கிற மிகப்பெரிய காரியம் என்ன தெரியுமா?
இதுல நம்முடைய பங்கு எதுவுமே கிடையாது. எல்லாமே தேவனுடைய செயல். ஏன் இது ரொம்ப முக்கியம்? ஏன்னு சொன்னா, ரட்சிக்கப்படுவதற்கு நீங்களும் நானும் ஒன்று செய்ய முடியல, ஒன்று செய்யலைன்னு சொன்னா, அப்போ ரட்சிப்பை இழக்கக்கூடிய அளவுக்கு நீங்களும் நானும் எதுவும் செய்ய முடியாது. ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவ போதனையில் இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு காரியம். ரட்சிக்கப்படுவதற்கு உங்களால் என்னால் ஒன்றும் பண்ண முடியலன்னா, அப்போ இந்த ரட்சிப்பை இழந்து போவதற்கு நீங்களும் நானும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த நிலைமையில கர்த்தர் நம்ம விட்டு வைக்கல. ஹல்லேலூயா. ஆகவே தான் வேதத்தில் திரும்ப திரும்ப நாம் வாசிக்கிறோம், முடிவு வரையும் தான் அவர் உங்களை நடத்துவார், முடிவு வரையும் தான் அவர் உங்களை நடத்துவார், வழுவாதபடி உங்களை காப்பார், மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை கொண்டு போய் சேர்க்க அவர் வல்லவர் என்று வேதம் திரும்ப திரும்ப இயேசுவின் மீது அந்த பாரத்தை வைக்குது பாருங்க. ரொம்ப முக்கியமான சத்தியம் இது. அப்ப நம்ம மீட்ட ஆண்டவர் மீட்டு நடுத்தரில் விட்டப்பா, இனிமேல் உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கோ, எப்படியாவது அடிச்சு பிடிச்சி பரலோகம் வந்து சேருன்னு சொல்றது இல்லை பாருங்க. ஒவ்வொரு நாளும் நம்மை விசாரிக்கிறார், ஒவ்வொரு நாளும் கண்மணியை போல நம்மை காக்கிறார், ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார், ஒவ்வொரு நாளும் நம்மை தூய்மைப்படுத்துகிறார், எல்லா விதத்திலும் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார் பாருங்க. ஆகவேதான் கரைதரை இல்லாமல் கடைசியில் நம்மை கொண்டு போய் அங்கே சேர்க்கிறார். அதை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் என்ன பண்ணணும்? என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்குதுன்னார் இல்லையா? அதே போல் நம்முடைய மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர் பின்னாடி போயிட்டே இருந்தால் போதும் பாருங்க, பத்திரமா நம்ம போய் சேர்ந்துடும். கொஞ்சம் இப்படி இப்படி ஒரு ஆடு காணாமல் போனால் கூட அதை எப்படி திரும்ப தேடி கொண்டு வருதுன்னு அவருக்கு தெரியும் நல்லா. ஆகவேதான் அருமையானவர்களே, உங்களுடைய ரட்சிப்பு பத்திரமா இருக்கிறது. ஒரு நாளும் நீங்கள் அதை இழக்க போகிறதே கிடையாது. சிலர் இதை நம்புறது கிடையாது, பரவாயில்ல. ஆனால் வேதத்தை வாசித்து பாருங்க, நம்முடைய ரட்சிப்புக்கும் மீட்புக்கும் நாம் ஒன்றுமே பண்ணலை. ஆகவே அதை இழப்பதற்கும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. எதையாவது செஞ்சு நம்ம ரட்சிப்பை மீட்பை பெற முடியும்னு சொன்னால், அப்போ நிச்சயமாக எதையாவது செய்து அதை இழக்க முடியும் இல்லையா? அவன் தான் ஒன்றுமே பண்ணலையே. அவரை விசுவாசித்தோம், அவ்வளோதான். அது கூட அவர் கொடுத்த ஈவு. விசுவாசித்தோம், மீட்டு எடுக்கப்பட்டோம். ஆமென். சரி, அப்போ முதல் காரியம் என்னன்னு சொன்னால், பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டது. அதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம்.